ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, முக்கியமாக நம்ம அஞ்சலிக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும், அவளை விழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேங்க. வீடியோவை லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா இது, இந்த அஞ்சலி பண்ணுற ஒரு அட்டூழியத்துக்கு ஒரு அளவே இல்லாத போயிடுச்சு, இவளை சும்மா விடாதீங்க அப்படின்ற அளவுக்கு தான் ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனை மேலே பிரச்சனையாக நம்ம இலக்கியாவை கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறமும் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது, இவளை சும்மாவே விடக்கூடாது, சரியான ஆப்பை தான் வைக்கணும். ஏன்னா இந்த அஞ்சலியை பண்ணுறது எல்லாமே என்னவா இருக்குது, இந்த இலக்கியாவோட கதையை முடிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இருக்கா. அதுக்காக நம்ம இலக்கியா எவ்வளோ தான் முன்னேறணும்னு நினைச்சாலும் அவங்கள கீழே தள்ளி விடணும், அவங்கள மொத்தமாக கதையை முடிச்சணும்னு சொல்லிட்டு பாடுபட்டுருக்காங்க நம்ம அஞ்சலி. ஆனால் இந்த அஞ்சலி பண்ணுற எல்லா பிரச்சனைக்கும் சரியான ஆப்பை வைக்கணும்னா இந்த அஞ்சலி பண்ண எல்லா விஷயத்தையும் நம்ம இலக்கியம் என்ன பண்ணணும், ஒன்று போலீஸ் கையில் சொல்லணும், இல்லைனா இந்த கார்த்திகையில் உண்மையாக நிரூபிக்கணும். அது நிரூபிக்க முடியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் உண்மையை தெரிஞ்சும் வீட்டில் எல்லாரும் அமைதியாக தான் இருக்காங்க இந்த அஞ்சலியை பற்றி. ஏன்னா ஏதாவது ஒரு பித்தலாட்டத்தனம் இல்லை, ஏதாவது ஒரு நாடகத்தை நடித்து எல்லாமே ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் அவங்களால சுத்தமாக தப்பிக்க முடியாத அளவுக்கு தான் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்கனாக்கா, இப்போ கார்த்திகையில் உண்மையை தெரியப்படுத்தினா போதும், இந்த கார்த்திகை கடத்தினது யாருன்றதும், அது மட்டும் இல்லாமல் இந்த கொலகேஸில் எல்லாரையும் இது நீட்டு இருக்குது எல்லாமே இந்த அஞ்சலி தான் அப்படின்ற ஒரு விஷயமும் பக்காவாக நம்ம கார்த்திக் தெரிய போகுது. ஏன்னாக்கா இந்த மகேஷை கொலை பண்ணுறது பார்த்ததுனால தான் அவன் காசு கேட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கிய இப்போ சொல்லிட்டாங்க. இவ கர்ப்பமாக இல்லைன்ற விஷயத்த சொன்னதும் நம்ம கார்த்திக் என்ன பண்ணாங்கனாக்கா, இதுக்கப்புறம் இவ என் பொண்டாட்டியே கிடையாது, இவளை நான் சும்மா விட போகிறது கிடையாது அண்ணியை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா, பலார்னு கன்னத்துக்கு அடிச்சுட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நீ என் வாழ்க்கையிலே கிடையாது அஞ்சலி, உன்னை நான் என் கண் முன்னாடியே பார்க்கக்கூடியது, எங்கன்னா ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அஞ்சலிக்கு நடந்தது ரொம்பவே சூப்பர் தான். ஏன்னா நம்ம இலக்கியம் எவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனையை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த அஞ்சலி என்ன பண்ணுவா, சும்மாவே நம்ம இலக்கியம் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டு அவளை ஒரு வேலையை செய்ய விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் இப்போ சரியான ஒரு பதிலடி நம்ம இலக்கியம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும், அவங்க நம்ம கௌதமும் நம்ம இலக்கியம் நல்லபடியாக சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்று கொடுத்தா போதும், அந்த வீட்டில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நம்ம இலக்கியாவுக்கு. இப்போ குழந்தை கூட பெற்றுக்க முடியாது இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை திட்ட ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா போதும், நம்ம இலக்கியா தாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலி கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு தான் அடித்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இந்த அஞ்சலி வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக்கை போட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.